குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது உங்கள் வீட்டிலிருந்து இதை மட்டும் மறக்காமல் எடுத்து செல்லுங்கள். அந்த காலத்தில் நாம் பின்பற்றி வந்த பழக்க வழக்கங்களில் நிறைய இன்று மாறிவிட்டது. அந்த வரிசையில் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது நம்முடைய முன்னோர்கள் எந்த பொருளை அவசியமாக கொண்டு சென்றார்கள் என்பதைப் பற்றி நினைவு கூறவே இந்த பதிவு. பல வருடங்களுக்கு முன்பு குலதெய்வத்திற்கும் பக்தர்களுக்கும் இடையே இருந்த உறவு ஒரு குடும்ப உறவாகத்தான் இருந்தது. அதாவது குலத்தை காக்கும் குலதெய்வத்தை தங்கள் குடும்பத்திலுள்ள உயிருள்ள ஒரு உறுப்பினராகத்தான் கருதினார்கள். குலதெய்வ கோவிலுக்கு செல்பவர்களுடைய மனதில் நம் குலதெய்வத்தை தரிசனம் செய்யப் போகின்றோம், குலதெய்வத்தை காணப்போகின்றோம் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இதேபோல்தான் குலதெய்வத்திற்கும் தன்னுடைய குடும்பம் தன்னை வந்து காணப்போகின்றது என்ற எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த காலத்தில் குலதெய்வ கோவிலுக்கு செல்பவர்கள் கட்டுச்சோறு இல்லாமல் செல்லவே மாட்டார்கள். ஏனென்றால் அந்த காலத்தில் உணவக வசதிகள் எல்லாம் கிடையாது. குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது தங்களுடைய வீட்டில் தங்களுடைய கையால் சமைத்த சாப்பாட்டை எடுத்து செல்லும் வழக்கம் அவர்களிடம் இருந்தது. இப்படியாக அவர்கள் கட்டி செல்லும் அந்த கட்டுச்சோறு என்பது அவர்களுக்காக மட்டுமானது கிடையாது. குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது எடுத்து செல்லக்கூடிய அந்த சாதத்தை அந்த குடும்ப உறுப்பினர்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக அதிலிருந்து ஒரு பிடியை எடுத்து ஒரு வாழை இலையில் வைத்து தங்களுடைய குலதெய்வத்திற்கு சமர்ப்பணம் செய்வார்கள். பாசத்தோடு நாம் எடுத்து செல்லும் இந்த கட்டுச்சோறு சாப்பாடிலிருந்து ஒரு பிடி சாதத்தை குலதெய்வத்திற்கு தனியாக எடுத்து நாம் வைத்துவிட்டால் அந்த சாதத்தை நம் வீட்டு குலதெய்வம் பறவை ரூபத்திலேயே, விலங்கு ரூபத்திலேயே, ஈயரம்பு ரூபத்திலேயே வந்து சாப்பிடும் என்ற நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது. அப்படியில்லையென்றால் நாம் எடுத்து செல்லும் சாதத்திலிருந்து ஒரு பகுதியை எச்சல் படாமல் எடுத்து வைத்து ஒரு ஏழைக்கு கூட தானமாக கொடுக்கலாம். அந்த ஏழையின் ரூபத்திலும் குலதெய்வம் அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையும் அந்த காலத்தில் வாழ்ந்து நம்முடைய முன்னோர்களிடத்தில் இருந்து வந்தது. நம் வீட்டு குலதெய்வம் நாம் கொடுக்கப் போகும் இந்த ஒரு பிடி சாதத்தில் தான் நமக்கு வரங்களை வாரி வழங்கப் போவது கிடையாது. இருப்பினும் அந்த இடத்தில் நம்மிடமிருக்கும் பக்தியும் அன்பும் குலதெய்வத்தின் மனதை நிறைவடையச் செய்யும் என்பதே இதனுடைய உள்ளர்த்தம். பசி என்பது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய குலதெய்வத்திற்கும் தான் உண்டு என்ற எண்ணம் அந்த காலத்தில் வாழ்ந்த நம் முன்னோர்களிடத்தில் உண்மையாக இருந்தது. இப்படியாக ஒரு உணர்வுபூர்வமான நெருக்கத்தினை குலதெய்வத்திடம் வைத்து வந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆனால் இந்த காலத்தில் இதெல்லாம் சாத்தியமா என்று பார்த்தால் நிச்சயம் இல்லை. இருப்பினும் உங்களுடைய வீட்டிலிருந்து நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது உங்கள் கைகளால் உங்களால் இயன்ற சாதத்தை சமைத்து அதை எடுத்து சென்று இயலாமல் இருக்கும் யாராவது ஒருவருக்கு அதை தானனாக கொடுத்துவிடுங்கள். அதன் பின்பு குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்வது, கிடா வெட்டுவது, பொங்கல் வைத்தல் எதுவாக இருந்தாலும் அந்த பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். இந்த முறைப்படி குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் நிச்சயமாக உங்கள் வீட்டு குலதெய்வம் மனமகிழ்ச்சி அடையும், உங்கள் குடும்பத்திற்கு மனநிறைவோடு அருளாசியை அள்ளி வழங்கும் என்ற கருத்தோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? மேலும் இதுபோல ஆன்மீக தகவல்கள் மற்றும் தன்னம்பிக்கை நிறைந்த பதிவுகள் கேட்கணுமா? KYR ஆன்மீக உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.